தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா, ஆண்டவர் பின்பற்றது ஈஸி கிடையாது. ஈஸி டிசைபிள்ஷிப் நம்ம விரும்பப்படாது. தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு அனுதினமும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? ஆக தினந்தோறும் இயேசுவை பின்பற்றுகிற இந்த மகத்துவமான பாதையில பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானம் உண்டு, வெட்கம் உண்டு, தோல்வி உண்டு. ஆக முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிற மக்கள் இருப்பார்கள், வஞ்சிக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆக இந்த ஆண்டவரை பின்பற்றுகிற பாதங்கிறது அது ஒரு சிலுவை பாதை. ஆண்டவர் இயேசு ஆக சிலுவை சுமந்து கொண்டு போய் கல்வாரிக்கு போனதுங்கிறது சாதாரண பாதை அல்ல. அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் கூட அந்த பாதை கடினமானது. அதனால ரொம்ப ஈஸியா இருக்குன்னா நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்பா சொன்னார் பாரு. ஆக ஆண்டவரை பின்பற்ற பாரு, அநேக நேரங்கள் அது இடுக்கமான வாசல் தான், வழி நெருக்கமா இருக்கும், அது உண்மைதான். இப்படி அநேக உபத்திரம் வழியா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சீஷர்களுக்கு புத்தி சொன்னார்கள் பவுலும் பர்னபாவும். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை ஆக சந்திக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பவுல் எழுதுறாருங்க. ஆண்டவர் இயேசு என்னங்க சொன்னாரு? யோவான் 16:33, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிய திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆக ஆண்டவரை பின்பற்றுற பாதையில நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அதனால ஈஸி ஜாப் கிடையாது. அப்படிலாம் தப்பு கணக்க போட்டு பின்பற்ற நினைக்கிறவங்க தான் சின்ன சோதனை வந்த உடனே விலகி போயிடுறாங்க. இன்றைக்கு நிறைய உபதேசங்கள் பாருங்க. ஆக கிறிஸ்டியானிட்டியை இப்படி ஒரு ஈஸி டிசைபிள்ஷிப்பா மாத்திட்டு வராங்க. ஆகவே தான் பாடு போராட்டம் வந்த உடனே எதிர்க்க திராணியில் அவங்களுக்கு. ஆக அவர்கள் ஆண்டவர் விட்டே நித்திய ஜீவனை விட்டே போயிடுறாங்க. பார், இது கேட்கிற நீங்க எத்தனை பாடுகள் வரலாம், போராட்டம் வரலாம், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், அதெல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபை கொடுப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, உங்கள் ஓட்டம் ஜெயமாயிருக்கும். ஆக நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.